லாஸ்ட் 6 இயர்ஸ்ல நான் கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கான்ஸ்டன்டா இருந்தது. இட்ஸ் மை கோடிங் ரொட்டீன், பேசிக்லி மை கோடிங் ஹேபிட்ஸ். அண்ட் அதுதான் வந்து ஒரு மேஜர் ரீசன் நான் கோடிங்ல பெட்டர் ஆனதுக்கு. லெட் மீ ரிவீல் இட் டு யூ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். திஸ் இஸ் மீ நாண்டி, யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். லைஃப்ல நம்மளுக்கே தெரியாம நம்ம பண்ற நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட டெஸ்டினியை நோக்கி நம்மள டிராவல் பண்ண வைக்கும். அப்படி பண்ணது தான் வந்து என்னோட கோடிங் ரொட்டீன், நான் கிரியேட் பண்ண என்னோட கோடிங் ஹேபிட்ஸும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜேர்னி எல்லாமே வந்து 2018 என்னோட ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த டிரான்சிஷன் ஃபேஸ் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துட்டு இருப்பீங்க, பட் ஆனால் ஆக்சுவலாக உங்களால ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் ஃபேஸா இருக்கும். அண்ட் செகண்ட் டிரான்சிஷன் ஃபேஸ் வந்து பேசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே உங்களால சால்வ் பண்ண முடியும், பட் ஆனால் அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ் எதையுமே உங்களால சால்வ் பண்ண முடியாது. அதாவது ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளமும் உங்களால வந்து கிராக் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் டிரான்சிஷன் ஃபேஸா இருக்க போகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் ஃபேஸை நான் எப்படி கடந்து அப்படின்னு சொல்றேன். ஸோ 2017 நான் காலேஜ் ஜாயின் பண்ணி ஒரு 6 monthsல வந்து எனக்கு வந்து பேசிக்ஸா ஒரு பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருச்சு. பட் ஆக்சுவலி 2018 தான் வந்து நான் ப்ராப்ளம் சால்விங்ல ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இதுக்கு ஒரு கான்கிரீட்டான பிளானோட ஸ்ட்ராட்டஜியை வந்து இறக்குனேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு டெய்லி வந்து நான் காலேஜ் போயிட்டு வருவேன். காலேஜ் போயிட்டு வந்தால் வந்து செம்ம டயர்ட் ஆகிடும். ஸோ என்னால் வந்து கோடிங்கே பண்ண முடியாமல் இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நான் எவ்ரிடே வந்து மார்னிங் ஒரு 1.5 hours ட்ராவல், ஈவினிங் வந்து ஒரு 2.5 hours ட்ராவல் பிகாஸ் ஆஃப் டிராஃபிக். ஸோ இப்படி தான் வந்து என்னோட ஜேர்னி இருந்துட்டு இருந்தது. ஸோ நான் இந்த டைமில் என்ன பண்ணேன் அப்படின்னா, எவ்ரி டே மார்னிங் ஐ ஹேட் அ ப்ராப்பர் பிளான். அண்ட் அந்த பிளான் என்ன அப்படின்னா, ஒரு 3 to 5 ப்ராப்ளம்ஸ் வந்து எழுதிப்பேன் காலையில் நான் எழுந்த உடனே. ஸோ இந்த காலையில் எழுந்த உடனே எழுதின ப்ராப்ளம்ஸை பஸ்ஸில் போனப்போ ஒரு ப்ராப்ளமோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை படிக்க ஆரம்பிப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளமோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படிக்க ஆரம்பிப்பேன். படிச்சுட்டு நான் காலேஜ் போகிற வழி ஃபுல்லாக வந்து அந்த ப்ராப்ளம் எப்படிலாம் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து என் மைண்டில் வந்து ஓடிட்டு இருக்கும். ஸோ பேசிக்கலி பேக் ஆஃப் த மைண்டில் வந்து எப்பவுமே வந்து அந்த ஹோல் டேல வந்து நான் பார்த்த இந்த 3 ப்ராப்ளமோ இல்லை இந்த 5 ப்ராப்ளமையோ வந்து பேக் ஆஃப் த மைண்ட் வந்து ஓட விட்டுட்டு இருந்தேன். அதாவது வந்து இது எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுத்தேன். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கே. அண்ட் நம்ம வந்து இப்போ லேப்டாப் முன்னாடி உட்கார்றோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து டிமோட்டிவேட்டட் ஆயிடுவோம். என்னடா இது வரவே மாட்டேன், போய் தொலைட்டோம் அப்படின்னு நினைச்சுப்போம். ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணதே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான். அதாவது பேக் ஆஃப் த மைண்ட்ல எனக்கு ப்ராப்ளம்ஸ் ஓடிட்டு இருந்தது, விச் கேவ் மீ சம் டைம் டு திங்க் அபவுட் த ப்ராப்ளம். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து அந்த நாள் ஃபுல்லாக வந்து என்னால் எதுவுமே சால்வ் பண்ண முடியல அப்படின்னா, அப்போ நான் போய் வந்து ஒரு கோடிங் டுட்டோரியல் பார்க்க ஆரம்பிப்பேன், அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அண்ட் அது வந்து எனக்கு கிளாரிட்டி கொடுத்து எப்படி வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு. அப்போ என்ன பண்ணுவேன்னா, அந்த ப்ராப்ளம் போய் நான் சால்வ் பண்ணிட்டு அதே மாதிரி என்ன சிமிலர் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுதான் வந்து நான் நெக்ஸ்ட் டேக்கு வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வைப்பேன். இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வந்து ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளான். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானை தான் நான் வந்து ஆஃப்டர் 4 years ஒரு ஜாப் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணப்பையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மேலே ஓகே நம்ம வந்து கண்டிப்பாக ப்ராடக்ட் பேஸ்க்கு மாற போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ண உடனே டெய்லி வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ண போகிறேன், என்ன டாபிக் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 monthsக்கு வந்து பிளான் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக வந்து எழுதி வச்சேன். அண்ட் இது வந்து டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், விச் ஹெல்ப்ட் மீ அலாட். ஓகே, ஸோ ஃப்ரீக்ஸ், நீங்களும் வந்து உங்கள் கெரியரை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனால் என்ன மாதிரி அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் வித் சம் ஃபன் அண்ட் வின்னிங் ப்ரைஸஸ் அப்படின்னா, ஐ ஹேவ் அ ரியலி கிரேட் ஆப்ஷன் ஃபார் யூ, விச் இஸ் நெக்ஸ்ட் லெவல்ஸ் கான்டெஸ்ட். ஸோ வாட் இஸ் ஆல் அபவுட் திஸ் நெக்ஸ்ட் லெவல் கான்டெஸ்ட் அப்படின்னா, இட்ஸ் AI பவர்ட் கான்டெஸ்ட் பட் வித் ட்விஸ்ட். இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் டிபிக்கல் பிளாட்ஃபார்ம். இது வந்து உங்களோட பிராண்ட் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு டெக் ஸ்பேஸாக இருப்போது. இன்ஃபேக்ட் வந்து டெக் ஜெயின்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணணும் உங்களை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இட்ஸ் கோயிங் டு பி பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ லெட் மீ பிரேக் டவுன் திஸ் கான்டெஸ்ட். உங்கள் கான்டெஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 த்ரில்லிங் ரவுண்ட்ஸ் இருக்க போது. அண்ட் எவ்ரி ரவுண்ட்ல வந்து ஒரு 15 questions இருக்க போது. ஸோ இந்த questions வந்து உங்களோட 5 டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட்ஸை அனலைஸ் பண்ற மாதிரி இருக்க போது. நீங்க இதில் குவிக்கா வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்டிவ் கான்டெஸ்ட் ஆப்க்கு போய் ஆக்டிவ் கான்டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்து உங்களோட டெக் ஃபேன்சில வந்து யூ கேன் கெட் ஸ்டார்டட். இந்த கான்டெஸ்ட்ல பேசிக்கலி நீங்க வந்து பல டெக் எந்தூசியாஸ் கூட வந்து கம்பீட் பண்ண போறீங்க ஃபார் தட் லீடர் போர்ட்ல டாப் 3 பெர்ஃபார்மர்ஸ்க்கு வந்து மேக்புக் ஏர், ஐபேட் அண்ட் கிண்டில் மாதிரி அமேசிங்கான பிரைசஸும் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ October 29 அன்னைக்கு, அதாவது இந்த சண்டே வந்து 4 PM to 7 PM வந்து ஒரு கான்டெஸ்ட் இருப்பது ஃபார் பேக் அண்ட் இன்ஜினியர்ஸ். பட் யூ டோன்ட் ஹேவ் டு வரி இஃப் யூ ஆர் நாட் அ பேக் அண்ட் இன்ஜினியர், பிகாஸ் இந்த மாதிரி நிறைய மந்த்லி வந்து ஒரு 2 to 3 கான்டெஸ்ட் வந்து நடத்திட்டே தான் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து யூ ஜஸ்ட் ஹேவ் டு டவுன்லோட் த ஆப் அண்ட் கீப் அன் ஐ ஆன் த கான்டெஸ்ட். ஸோ இதுல வந்து உங்களுக்கான ஒரு கான்டெஸ்ட் வரப்போ வந்து யூ கேன் கெட் ஸ்டார்டட். கான்டெஸ்ட் மட்டும் இல்ல, உங்களோட டெக் ஜாப் வாங்குறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போது. கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸ், MPL, மேக் மை ட்ரிப், இந்த மாதிரி டெக் ஜெயின்ஸ் எல்லாம் கூட வந்து இதுல இருந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க வந்து எக்ஸப்ஷனலி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல் ஆப்பே
பார்த்துப்பாங்க, உங்களை வந்து ஒரு ரெக்ரூட்டர், ஒரு டாப் டெக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ரெக்ரூட்டர் கிட்ட நோட்டீஸ் பண்ண வைக்கிறது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கேன், டூ செக் இட் அவுட். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னவா இருந்தது அப்படின்னா, இங்க பார்த்தாலுமே எனக்கு இந்த மோட்டிவேஷன் இருந்துட்டு இருக்க மாதிரி வந்து செட்டப் பண்ணேன். ஜாப் ஸ்விட்ச் பண்ணணும்னு டிசைட் பண்ண உடனே நான் என்னோட ரூம்ல வந்து எங்கே பார்த்தாலும் வந்து எனக்கு அந்த மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி பெருசாக வந்து அமேசான், கிராக் அமேசான், அப்புறமா வந்து கிராக் 25 lakhs ப்ளஸ் பேக்கேஜ், யூ வில் கெட் ஃப்ரீ ஃபுட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வந்து நான் வந்து பேசிக்லி எனக்கு என்னெல்லாம் வை டூ ஐ வாண்ட் டு கெட் இன் டு தட் பொசிஷன் அண்ட் வாட் டூ ஐ வாண்ட் டு அச்சீவ் அப்படிங்கிறத வந்து பெருசாக எழுதி வச்சுக்கிட்டேன். அண்ட் டெய்லி மார்னிங் நான் எழுந்து அந்த ரூமுக்கு தான் போவேன். நான் வந்து கோடிங் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுற போது வந்து அந்த ரூமில் தான் இருப்பேன். ஏன்னா அதை பார்க்குறப்போ அந்த என்விரான்மெண்ட்டே வந்து இட் கிவ்ஸ் மீ தட் பூஸ்டர். ஓகே, நான் பேசிக்கலி சால்வ் பண்ணவே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் அந்த என்விரான்மெண்ட் வந்து இட் பூஸ்ட் மீ விச் மேக்ஸ் மீ சால்வ் ப்ராப்ளம். அண்ட் இன்னொரு மேஜர் விஷயம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமை குவிட் பண்ணிட்டேன் 1 yearக்கு. நான் நிறைய வாட்டி வந்து இது சொல்லியிருக்கேன், இன்ஸ்டாகிராம் 1 yearக்கு வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட மேஜர் எனர்ஜி வந்து அதுலேருந்து ட்ரெயின் அவுட் ஆகிட்டு இருந்தது. நீங்கள் ஒரு ரீல் வந்து ஒரு 1 hour ரீல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. டயர்டாக அப்படின்னா உங்களுக்கு பெருசாக வந்து எனர்ஜி இருக்காது எதுவுமே வந்து போய் பண்ணுறதுக்கு. தட்ஸ் பேசிக்லி மென்டலி உங்கள் எனர்ஜி வந்து ட்ரெயின் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு 1 year வந்து இன்ஸ்டாகிராமை குவிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பட் ஸ்டில் ஐ நோ தட் என்னோட லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி அந்த லிமிட்டில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் சப்போஸ் உங்களால் வந்து அதை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியல, உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் டெய்லி பார்க்கணும், பட் அதை வந்து லிமிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து யூ கேன் யூஸ் ஸ்டாக்கிங் ஹேபிட்ஸ் மெத்தட். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு 1 hour, ஒரு நாளுக்கு ஃபுல்லாக ஒரு 1 hour பார்க்குறீங்க அப்படின்னு அதை வந்து ஒரு 10 minutesக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 10 minutes நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களால் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதான் நான் போய் வந்து இந்த 10 minutes வந்து இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் ஹேபிட்ஸ் கூட இந்த நியூ ஹேபிட்டை, இந்த நியூ கோடிங் ஹேபிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. திஸ் ஆக்சுவலி ஒர்க்ஸ். கோடிங் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் நான் பேசிக்லி வந்து 2022 மேல வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 problems, 11 problems, 15 problems இந்த மாதிரிலாம் வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அண்ட் ஹவு தட் ஒர்க் இஸ், இனிஷியல் வந்து நான் வந்து 2 minutes ஒரு பேசிக்லி ஒரு ரூல் இருக்குது, ஒரு 2 minutes ரூல் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 2 minutes ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து அந்த புஷ் கிடைக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஒன்ஸ் அந்த மொமெண்டம் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுதான் வந்து நான் டெய்லி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் டெய்லி வந்து நான் ஒரு ஃபுல் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து 2 யூடியூப் சேனல் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் ஐ மேனேஜ் டு சால்வ் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். அண்ட் இது எப்படின்னா, டெய்லி மார்னிங் எழுந்துக்கிறேன் வச்சுக்கோங்களேன். எழுந்துட்ட உடனே நான் டிசைட் பண்ணிடுவேன், லெட் மீ கோ அண்ட் அட்லீஸ்ட் கெட் ஸ்டார்டட். அண்ட் அந்த அட்லீஸ்ட் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண உடனே அங்கே வந்து ஒரு க்ரீன் டிக் வரும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல் அந்த மாதிரி வந்து வரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் வராது, சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். ஸோ அதை பார்த்த உடனே வந்து ஒரு டோப்பமைன் வந்து எனக்கு அந்த ஒரு டோப்பமைன் டோஸ் வந்து கிடைக்கும். இன்ஃபேக்ட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பயங்கரமாக உங்களுக்கு வந்து பூஸ்ட் கொடுக்கும். என்னோட வாட்ஸ்அப் ஸ்டோரியிலலாம் கூட நான் வந்து சில டைம்ஸ்லாம் ஓவர் எக்ஸைட் ஆகி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்போ ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு ஹோல் டேலாம் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்போ ஸ்டேட்டஸ்லாம் கூட போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து அதுவே வந்து உங்களுக்கு டோபமைன் டோஸ் கொடுக்க போகுது. ஸோ அதனால நீங்க பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா 2 minutes வந்து சரி ஒரு 2 minutes பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடையாவது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் அந்த 2 minutes அப்படிங்கிறது வந்து இட் வில் மேக் யூ சால்வ் ஃபார் அ வெரி லாங் டைம். நான் இப்படிதான் வந்து டெய்லி மார்னிங் எழுந்துட்ட உடனே வந்து அன்னைக்கு நான் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு கான்கிரீட் பிளான் வந்து என்கிட்ட இருந்தது. ஒரு பெரிய சார்ட் வந்து ஒட்டி வச்சிருந்தேன் என் ரூம்ல. ஸோ அண்ட் அதுலேருந்து வந்து நான் எனக்கு என் பிரெயினுக்கு வந்து பேசிக்லி கிளாரிட்டி இருக்கும். மார்னிங்கே நான் என்ன பண்ணணும்னு, இந்த கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அந்த ஹேபிட்டை அவாய்ட் பண்ணிடும் பிரெயின். ஸோ அதனால அந்த கிளாரிட்டி வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஐ யூஸ் திஸ் 2 minutes ரூல். ஸோ லெட் மீ கெட் ஸ்டார்டட், அட்லீஸ்ட் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத. அண்ட் அந்த மோட்டிவேஷனுக்கு வந்து அஃப்கோர்ஸ் என்னோட ரூம் ஃபுல்லாக வந்து பயங்கரமான கோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு இருந்தேன். So that gave me that motivation to get started for 2 minutes. And அந்த 2 minutes வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட டோபமைன் டோஸ் வந்து நான் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுல வந்து கிடைக்கிற அந்த டோபமைன் டோஸ் வந்து இட் கெப்ட் மீ கோயிங். அண்ட் இதே தான் வந்து நான் வந்து ரிப்பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எவ்ரிடே. டெய்லி வந்து ஒரு 11 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்னா கண்டினியூஸாக உட்காந்து 11 ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாட்டேன். சில டைம்ஸ் வந்து எனக்கு டுட்டோரியல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா நானே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கற்றுக்கிட்டு சால்வ் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்தது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா,
டுட்டோரியல்ஸ் பார்த்துட்டு கண்டினியூஸாக நான் டுட்டோரியல்ஸ் ஒரு நாளுமே பார்க்க மாட்டேன். ஏன்னா டுட்டோரியல்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து மந்தமாக ஒரு மாதிரி போர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அந்த போரிங் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண விடாது. ஸோ ஒரு டுட்டோரியல் பார்க்குறேன் அப்படின்னா அந்த டுட்டோரியல் வந்து ஒரு 45 மினிட்ஸ் தான் அட் மேக்ஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறமா வந்து நான் போய் டேரெக்டாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 2-3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கப்புறமா திருப்பி ஐ பி பேக் வித் டுட்டோரியல். இந்த டுட்டோரியல் பார்த்ததுல எது சிமிலராக இருக்கோ அந்த மாதிரி சிமிலராக இருக்க ஒரு 2-3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் போய் திருப்பி டுட்டோரியல் பார்ப்பேன். அண்ட் இதனால வந்து எனக்கு வந்து அந்த போரிங்னஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது டுட்டோரியல்ஸ் பார்க்கறதுக்கு. அட் த சேம் டைம் வந்து எப்படியும் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுனால அந்த டோபமைன் டோஸ் இருந்துட்டு இருந்தது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் வில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான், இம்ப்ளிமெண்டிங் திஸ் பிளான், 2 minutes ரூல், அதுக்கப்புறமா கோட் பண்ணுறது, டோபமைன் டோஸ், இது எல்லாமே வரதுக்கு முன்னாடி யூ நீட் டு ஹேவ் அ ஸ்ட்ராங் வில். ஃபைண்ட் அவுட் யுவர் ரீசன், ஃபைண்ட் அவுட் யுவர் பர்பஸ். என்னோட பர்பஸ் வந்து இட் வாஸ் பேசிக்லி என் லைஃப் வந்து பெட்டர் ஆகும், என் ஃபேமிலியை வந்து நான் வந்து பெட்டர் ஆக்க முடியும் இஃப் ஐ டூ இட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் வில் இருந்தது. அண்ட் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நான் வந்து இன்னும் பெட்டராக வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ரீசன், ஸ்ட்ராங் வில் இருந்ததுனால தான் தட் கெப்ட் புஷிங் மீ ஃபார்வர்ட். ஸோ நீங்களும் வந்து உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. அந்த மாதிரி உங்களோட கோடிங் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ரீசன் என்ன. பேசிக்லி அது ஒரு பெட்டர் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம். பட் அந்த பெட்டர் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு என்ன கொடுக்கும் உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட இன்னர் வந்து அந்த ஒரு புஷ் கொடுக்கும். இன்ஸ்டாகிராமை 1 year குவிட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3-4 மணி நேரம்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் சில டைம்ஸ்லாம் 5-6 hours எல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த யூசேஜை கட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக அப்படின்னா தட் வாஸ் ஃபில்ட், ஐ மீன் அதை கம்ப்ளீட்டாக புஷ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராங் வில் இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் வில் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அண்ட் ஹேவிங் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளான், மேக் யுவர் சரௌண்டிங்ஸ், உங்களுக்கு பேசிக்லி வந்து ஒரு ப்ராப்பர் பிளேஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் வந்து இருக்கிறதுக்கு. ஹேவ் யோர் ஓன் ப்ராப்பர் கிளாரிட்டி, இன்னைக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. அண்ட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் யூஸிங் இட் வித் யோர் டோபமைன் டோஸ். உங்களோட டோபமைன் டோஸ் அண்ட் வந்து கண்டினியூஸாக டுட்டோரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதையும் வந்து பண்ணாதீங்க. அண்ட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் சால்விங் இட் அண்ட் கீப் கோயிங் இட் வில் ஆல் ஃபால் இன் டு பிளேஸ். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட I'll come and meet you. Until then, it's bye from me. Bye.